இது அதிக புத்திசாலிகள் மட்டும்தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் கூட இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க எதிர்காலத்துல ஒரு சாதாரண லைஃப்பை கூட வாழ முடியும். இப்போ நீங்க இதெல்லாம் கத்துக்கிறது ஒரு பெரிய முன்னேற்றத்தின் அடிப்படை தான். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க எந்த அளவுக்கு கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலத்தின் முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும். ஸோ வாங்க குயிக்கா நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்மளை சுற்றி எல்லாமே ஏஐ டெக்னாலஜி ஆயிட்டு. அதுதான் ஏஐ லிட்ரஸி. ஏஐக்கான ஒரு அறிவு. நீங்க பெரிய ப்ரோக்ராமர்லாம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன, அது என்னெல்லாம் வேலை செய்யுது, அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அதை பத்தி எப்படி கத்துக்கலாம், ஏஐல என்னெல்லாம் இருக்கு, அதுக்கான டூல்ஸ் என்னெல்லாம், அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், இப்போ ஏஐட சரியா கேட்கறது எப்படி, அதாவது அந்த ப்ராம்ப்டிங் விஷயத்த நீங்க கத்துக்கணும். ஜஸ்ட் இப்போ ட்ரெண்டிங் ஆகல இமேஜஸ்க்கு கூட ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏஐன்னு ஆரம்பிச்சாலே இதுல நிறைய டீப்பான சோர்சஸ் போகும். ஸோ அதுக்குள்ள போகாம ஜஸ்ட் பேசிக் நாலேஜ். அடுத்ததா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்ச்சி அறிவு. இதுதான் ஹியூமன் பவர். அப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? உங்களுடைய பயத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்துற ஒரு திறமை. மற்றவங்களோட உணர்ச்சிகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது, உங்களுக்கான உறவுகளை சரியா நடத்துறது. ஏன்னா எதிர்காலத்துல ஏஐ எல்லாமே செய்யலாம், ஆனா மனுஷனோட மனசை எந்த ஒரு ஏஐனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. அடுத்ததா கம்யூனிகேஷன் ஸ்கில், தொடர்பு திறன். இப்போ உங்ககிட்ட எவ்வளவுதான் டேலண்ட் இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும், அதை அடுத்தவங்களுக்கு அதை எப்படி புரியுற விதமா சொல்லணும் அப்படின்னு தெரியலன்னா அதுல யூஸ் இல்லை. அப்போ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நீங்க எப்படிலாம் வளர்த்துக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த தெளிவா பேசுறது, சில விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதுறது, சொல்றது. இப்போ ஏதோ ஒரு நடந்த விஷயமோ அல்ல ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா அது ஒரு கதையா அழகா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வாழ்க்கையில உண்மை என்னன்னா நல்லா பேச தெரிஞ்சவனால மட்டும்தான் இந்த லைஃபை நல்லா சர்வை பண்ண முடியும். அடுத்ததா டிஜிட்டல் லிட்ரஸி, டிஜிட்டல் அறிவு. இப்போ வரைக்குமே எல்லா இடத்துலயும் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அது இதுன்னு எல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த டிஜிட்டல் அறிவு இல்லை அப்படின்னா எதிர்காலமே இல்லைன்னு சொல்லலாம். அப்போ இந்த டிஜிட்டல் லிட்ரஸியை நம்ம எப்படி கத்துக்கலாம்? ஜஸ்ட் சிம்பிளான என்னென்ன ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அது ஒண்ணு. இரண்டாவது, பேசிக்கான டெக் நாலேஜஸ் வேணும். ஏன்னா இப்போ நமக்கு நிறைய யூடியூப் வீடியோஸ், நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஸோ டெக் நாலேஜஸை கொஞ்சம் வளர்த்துக்கணும். இப்போ இன்டர்நெட் தான் எல்லாமே. அப்போ அந்த இன்டர்நெட்டை வச்சு உங்களுக்கான வாய்ப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்ததா கிரிட்டிக்கல் திங்கிங், ஆழமான சிந்தனை. எதையுமே கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. எல்லாமே உங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. இது உண்மையா, இதுக்கு என்ன காரணம், அல்லது இதை விட வேற பெஸ்டான ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விகளும் தான் உங்களை உண்மையாவே ஸ்மார்ட் ஆகும். அடுத்ததா அடாப்டபிலிட்டி, மாற்றத்தை ஏற்கும் திறன். இப்போ எதிர்காலம் உங்களுக்கு ஃபாஸ்டா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள அடாப்ட் பண்ண தெரியணும். எந்த ஒரு விஷயமும் ஒரே இதையே பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்க கூடாது. புது புது விஷயங்களை கத்துக்கணும். ஜஸ்ட் பழசை கொஞ்சம் விட்டுட்டு புதுசுக்கு அடாப்ட் ஆக மாறணும். ஏன்னா இது உங்க பிரெயின்ல உள்ள நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லக்கூடியது. அது புது புது விஷயங்களை ஏத்துக்கிட்டே இருக்கும் போதுதான் அதோட ஷார்ப்னஸ் கூடும். ஏன்னா லைஃப்ல மாறவே மாட்டேன்னு சொல்றவன் பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கான். மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? ஸோ மாறிக்கிட்டே இருக்கிறவன் தான் முன்னோக்கி போய்கிட்டே இருக்க முடியும். அடுத்ததா ஃபினான்ஷியல் லிட்ரஸி, பணம் பற்றிய அறிவு. இப்போ நல்லா சம்பாதிக்கிறீங்க, அப்போ சம்பாதிச்சா மட்டும் போதுமா? அப்போ அந்த பணத்தை பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கான சேவிங்ஸ் என்ன, எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் உங்களுக்கான எக்ஸ்பென்சஸை எப்படி குறைக்கலாம் அல்லது அதுல எப்படி கட்டுப்பாடா இருக்கலாம், இந்த மாதிரியான உங்க பணம் பற்றிய அறிவு வேணும். அடுத்ததா கிரியேட்டிவிட்டி, புதுமையான ஒரு சிந்தனை. இப்போ ஏஐ கூட காப்பி பண்ணோம்னு சொல்றாங்க, ஆனா அது கூட புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது. ஆனா மனுஷனோட புதுமையான சிந்தனைக்கு அதோட ஈடு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா அந்த நம்பிக்கை பொய்யாகாது. ஏன்னா அந்த அளவுக்கு திறமை நம்ம மனுஷங்க கிட்ட இருக்கு. புது விஷயத்த கண்டுபிடிக்கிறது, புது ஐடியா சொல்றது, ஒரு பிரச்சனைக்கு புது புது தீர்வுகளை கொடுக்கறது, இந்த மாதிரி புதுமையான சிந்தனைகளை நீங்க உருவாக்க ஆரம்பிக்கணும். நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா மாறணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் சிம்பிளா தினமும் கொஞ்சம் விஷயம் கத்துக்கோங்க. டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க. உங்க மனசை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. கொஞ்சம் கன்சிஸ்டன்சியா வேலை பாருங்க. அது மட்டும் செஞ்சாலே போதும். 90% மக்களை விட நீங்க உயர்ந்தவரா இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.